You're watching News 24. Stay informed. Stay ahead. நியூஸ் 24 செய்திகள் வாசிப்பது கீதா. முன்னாள் முதலமைச்சர் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நந்திபுரம் கூடுவாஞ்சேரி நகர அதிமுக 12வது வார்டு செயலாளர் ஸ்ரீதர் ஏற்பாட்டில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நந்திபுரம் கூடுவாஞ்சேரி முன்னாள் பேரூராட்சி தலைவர் டி சீனிவாசன் தலைமையில் நகரமன்ற கவுன்சிலர் எஸ்.டி. பிரசாத், வழக்கறிஞர் கேசவலு மற்றும் மகளிரணி வழக்கறிஞர் பொன்னி ஆகியோர் முன்னிலையில் 12வது வார்டுக்குட்பட்ட 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மாணவ மாணவியருக்கு நோட்டு, பேனா, பென்சில், ஸ்கேல், கால்குலேட்டர் அடங்கிய தொகுப்பினையும் 100க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு ஆர்ட் பாக்ஸ்களையும் மற்றும் ஏராளமான முதியோர் பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சிகள் நகரமன்ற கவுன்சிலர்களான கிரியதரன், ஹேமா வெங்கடேசன், நாகேந்திரன், அதிமுக நிர்வாகிகளான செல்வகுமார், ரூபன், விஜயகுமார், வெற்றி, முஸ்தபா, அசோக், ஜெகதீசன், கார்த்திக், புல்லட், விக்கி, பிரவீன், ஆகாஷ், ஆனந்த், தருண், கார்த்திக், பப்பு, பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நல்ல நோக்கத்தோட ஆட்சி ஆண்டது அதிமுக அரசு. எப்படிலாம் கொள்ளடிச்சு வாரி போயிடலாம் நினைக்கிறது திமுக அரசு. இதுதான் திட்டம். நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாட்டு மக்கள் இன்னைக்கு தலையில உங்க தள்ள இன்னைக்கு 5000 ரூபாய் எலெக்ஷன் வச்சு கொடுத்துக்கிறாரு. 3 மாசம் 2 மாசம் 1000 ரூபாய் அந்த கோடை காலம். இவ்வளவு காலமா நான் 5 வருஷமா ஆள்றாரு, 4.5 வருஷமா 5 வருஷமா ஏன் கோடை கால நிவாரணம் தரல? எலெக்ஷன் வந்துருச்சு, ஓட்டு போட்டா திருமணம் வந்துட்டா எல்லாம் பண்ணி போயிடலாம்னு சொல்லி. ஆக உங்க எல்லாம் தெரியுமோ தெரியாதோ பல லட்சம் கோடி உங்க பணங்கள் கொள்ளடிக்கப்பட்டிருக்கு, கடன் ஆகி போச்சு. இன்னைக்கு நாட்டுல தேர்வு நிறைய ஏற்பட்டு போச்சு. இந்த திமுக ஆட்சி தொடர்ந்தா நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை. எல்லா இடத்திலும் பிரச்சனை. 10 வயசு குழந்தைல இருந்து 60-70 வயசு வயதானவங்க கூட இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க இந்த பாலியல் தொல்லையில. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கெஞ்சா, எல்லா ஸ்கூல்ல பார்த்தாலும் பசங்க கெஞ்சா. இப்படி கெஞ்சா உருவாயிட்டு, இந்த கெஞ்சா இந்த போதைப் பொருளை உருவாக்கின்றாருன்னா அயலக அண்ணன் போட்டாங்க. அவர் தான் பல கோடிக்கு போதைப் பொருளை கடத்திட்டு உலக ஜெயில இருக்கிறாரு. திமுக அயலக அணி திமுக பொறுப்பாளர் அவர் தான் பண்ணாரு. இந்த மாதிரி இந்த நாட்டில் எப்படியாவது ஜனங்க சாப்பிட்டு பணத்தை கொள்ளடின்னு சொல்லி சும்மா போலி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு. எனவே நீங்க எல்லாம் நல்லா திரும்பி நல்ல மாதிரி யோசனை பண்ணி உங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஆட்சி ஆண்டவங்க அதிமுக. இதை நீங்க மனதில் வச்சுக்கணும். பணமே இல்லாத நாட்டை கூட நான் தலைவரை தேய்ச்சேன், எவ்வளவோ முடிஞ்ச அளவு நன்மை செஞ்சேன். இந்த தண்ணி பிரச்சனை தலைமுறிச்சி ஆட்சி, எவ்வளவோ பேர் வண்டியில் ஆட்டிப்பட்டு சத்தான், அதெல்லாம் போக்கினேன் தண்ணி கொண்டாந்து. அதனால திட்டங்கள் மக்கள் பயன்படுறது அதிமுக நினைக்கிறது. ஆனா எப்படி கொள்ளடிச்சு போலான்னு நினைக்கிறது திமுக. இதெல்லாம் நீங்க மனசுல கருத்துல எடுத்துக்கணும். வரப்போற காலங்களில் நீங்க அதிமுக ஆதரவு தரணும், அதிமுக ஜெயிக்க வைக்கணும். அந்த ஆட்சி வந்தாதான் அதிமுக மக்கள் நிம்மதியா வாழ முடியும். எல்லா வகையிலும் பாதுகாப்பு கிடையாது. மற்ற கெஞ்சா பிள்ளைங்க எல்லாம் காலி, எல்லா பிள்ளைங்க நாசமா போச்சு. எங்க பார்த்தாலும் கெஞ்சா தான் பிள்ளைங்க கொத்துறான், ஸ்கூல்ல போய் டீச்சர் அடிக்கிறான், டீச்சரை வெட்டுறான். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. நீங்க எல்லாம் கொஞ்சம் எல்லாம் யோசனை பண்ணி பார்த்து வருகின்ற காலங்களில் நீங்க எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக ஆதரவு தந்து மக்களுடைய நலனை காக்கின்ற அரசாக அதிமுக அரசு இருக்குன்னு சொல்லி நீங்க அத்தனை பேருக்கு